ஐபிஎல் மெகா ஏலத்தில் முதல் அணியாக சிஎஸ்கே 3 தமிழ்நாடு வீரர்கள் உட்பட 25 வீரர்கள் கொண்ட அணியை கட்டமைச்சிருக்குது. ஐபிஎல் 2025 கிரிக்கெட் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவில் 2 நாட்கள் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஒரு அணி குறைந்தபட்சம் 18 வீரர்களையும் அதிகபட்சமாக 25 வீரர்களையும் பெற்றிருக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்துக்கு முன்பாக 5 வீரர்களை தக்க வைத்தது. கேப்டன் ருதுராஜ் கெய்வாட், MS தோனி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா மற்றும் மதீஷா பத்ரனாவை தக்க வைத்தது. 5 வீரர்கள் தக்க வைக்கப்பட்ட நிலையில் ஏலத்தில் முதல் நாளில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 வீரர்களை வாங்கியது. 2ஆம் நாளில் 13 வீரர்களை வாங்கியது. அதிக தொகையாக அஸ்வினை 9.75 கோடிக்கு வாங்கி அசத்தியது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 7 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 25 வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அதில் 3 தமிழ்நாட்டு வீரர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தொடக்கத்தில் தமிழ்நாட்டு வீரர்கள் இடம் பிடித்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் இடம்பெறவில்லை. இது சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர், ஆண்ட்ரே சித்தார்த் ஆகிய 3 தமிழக வீரர்கள் சென்னை அணியில இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இது சென்னை ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் விவரம்: MS தோனி 4 கோடி, ருதுராஜ் கெய்வாட் 18 கோடி, பத்ரினா 13 கோடி, சிவம் தூபே 12 கோடி, ஜடேஜா 18 கோடி. ஏலத்தில் எடுக்கப்பட்ட சென்னை அணி வீரர்கள்: டெவான் கான்வே 6.25 கோடி, ராகுல் திரிபாதி 3.4 கோடி, ரச்சின் ரவீந்திரா 4 கோடி, ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 கோடி, கலீல் அகமது 4.8 கோடி, நூர் அகமது 10 கோடி, விஜய் சங்கர் 1.2 கோடி, சாம் கரன் 2.4 கோடி, ஷேக் ரஷீத் 30 லட்சம், அன்ஷல் கம்போஜ் 3.4 கோடி, முகேஷ் சௌத்ரி 30 லட்சம், தீபக் ஹூடா 1.7 கோடி, குர்ஜன்தீப் சிங் 2.2 கோடி, நாதன் எல்லிஸ் 2 கோடி, ஜேமி ஓவர்டன் 1.5 கோடி, கமலேஷ் நாகர்கோடி 30 லட்சம், ராமகிருஷ்ண கோஷ் 30 லட்சம், ஸ்ரேயாஷ் கோபால் 30 லட்சம், வான்ஷ் பேடி 55 லட்சம், ஆண்ட்ரே சித்தார்த் 30 லட்சம்.